ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் பன்னீரை வச்சு ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி செஞ்சு காட்டியிருக்கிறேன். இது பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு நீங்கள் மார்னிங் ஒரு 10 நிமிஷத்தில் குயிக்காக செஞ்சு கொடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெஜிடேரியன் டேஸில் இந்த மாதிரி பன்னீர் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த பன்னீர் கறியும் சோறு மட்டும் இருந்தாலே போதும், ரொம்ப சுவையாக இருக்கும். பன்னீர் பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் குக்கரில் எடுத்திருக்கிறேன். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு இதில் நம்ம சீரகம் போட்டுக்குவோம். சீரகம் முதல்ல எண்ணெயில் கொஞ்சம் நல்லா தாளிக்கணும், அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். அது கூட தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். 2லேருந்து 3 சைஸ் அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவோம். இதையும் நம்ம நல்லா இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி 2லேருந்து ஒரு 3 தக்காளி மாதிரி அதையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்குங்க. குக்கர் இல்லாட்டி நீங்கள் சாதாரண பாத்திரத்தில் கூட இந்த ரெசிப்பியை செய்யலாம். செஞ்சு பாருங்கள், எவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. நானும் ஒரு யூடியூப் ஒன்றை பார்த்து தான் இந்த ரெசிப்பியை செஞ்சேன். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அது முக்கியமாக குழந்தைங்க பன்னீரை விரும்பி சாப்பிட்டாங்க இந்த மாதிரி செஞ்சுருந்தது. இப்போ இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குவோம். தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. மசாலா தூள் சேர்த்துக்குங்க. காஷ்மீரி மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்குறேன், இல்லாட்டி நீங்கள் சாதாரண மிளகாய் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது கூட பச்சை மிளகாய் இருந்தால் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. மிளகு இருந்தால் சேர்த்துக்குங்க. மிளகுத்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இது கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், நம்ம டக்குன்னு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ இதில் நம்ம தக்காளியை போட்டால் தக்காளியில் உள்ள தன்மை அதில் படும் பொழுது டக்குன்னு அடி பிடிக்க பார்க்காது. ஸோ தக்காளியையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு நம்ம தண்ணி கொஞ்சம் போட்டு இதை நல்லா குக்கரில் ஒரு 3லேருந்து 4 விசில் மாதிரி வச்சு எடுக்க போகிறோம். இப்போ கேப்சிகம் நம்ம கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள விதைகளை எடுத்துடணும். கேப்சிகம் விதையோடு போட்டால் ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ நம்ம விதை இல்லாமல் அப்படியே நீங்கள் காரத்தோடு ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்னா அந்த விதைகளோடு போடலாம். நான் எப்பயுமே கேப்சிகம்மை விதை இல்லாமல் தான் போடுறது. ஸோ அதனால் கேப்சிகமே நான் பாக்ஸ் மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், உப்பு பார்த்துக்குங்க. இப்போ தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். பன்னீரை நம்ம கட் பண்ணி பன்னீரை கட் பண்ணுறதுக்கு முதல்ல கொஞ்சம் சுடு தண்ணியில் ஒரு தரம் முக்கிட்டு நம்ம எடுத்து வச்சு கட் பண்ணால் பன்னீர் எப்பயுமே சாஃப்டாக இருக்கும். ஸோ பன்னீரை கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம உப்பெல்லாம் தேவையான அளவு, காரமெல்லாம் தேவையான அளவு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம குக்கரில் போட்டு மூடி வச்சிடலாம். விசில் வச்சு 3 விசிலுக்கு மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பன்னீர் செஞ்சு பாருங்கள். யாரும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வராங்கன்னா வெஜிடேரியன் டேஸாக இருந்தால் ஒரு 2 பேக்கெட் பன்னீர் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது மெயினாக சாதத்துக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கெல்லாம் கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் குக்கரில் வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவு பேன் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் பட்டர் இருந்தாலும் போட்டுக்கலாம். எண்ணெயை விட நெய் பட்டர் போட்டு செய்யும் பொழுது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். இப்போ நெய் கொஞ்சம் காயிற வரைக்கும் பார்த்துட்டு இருந்துட்டு நீங்கள் பன்னீரை இதில் சேர்த்துக்குங்க. நான் அது ஸ்கூலுக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அவசரமாக செய்கிறேன். நீங்கள் இதை ஆறுதலாக கூட செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் பன்னீரை நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு அதில் உப்பு போட்டு பெரட்டி வைக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம இந்த மாதிரி பேனில் போட்டுட்டு நம்ம உப்பு கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பன்னீரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நான் வெட்டி வச்சுருக்கிற கேப்சிகம்மை இதில் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சமாக செய்கிறதுனால ஒரு கேப்சிகம் தான் எடுத்திருந்தேன். நீங்கள் நிறைய செய்கிறதா இருந்தால் அதுக்கேற்ற அளவு எடுத்துக்கோங்க. இப்போ கேப்சிகமையும் பன்னீரையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கேப்சிகம் ரொம்ப நேரம் வெந்தால் கலர் போயிடும், அதனால தான் நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறோம். இப்போ இது ரெண்டும் கொஞ்சம் நேரம் இந்த நெய்யிலே வதங்கட்டும். இப்போ குக்கரை திறந்து பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கும். ஆவியெல்லாம் போனோன்னு ஆறுதலாக திறந்து பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கும்.
இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வெந்திருக்கு. இதை நீங்கள் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கினாலும் பரவாயில்ல, இல்லாட்டி கரண்டியில் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இப்போ வந்து இதை வந்து நம்ம அந்த பன்னீரும் கேப்சிகமும் இருக்க அந்த பேனில் இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். அப்படியே ஊற்றி விட்டுருவோம். இந்த மாதிரி ஊற்றிட்டு இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். இதில் தேவையான அளவு உப்பெல்லாம் போட்டிருக்குறோம். நம்ம ஒருக்கா உப்பு பார்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக விடணும். இது வெந்துக்கிட்டு இருக்கையிலே ஒரு 1லேருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்குங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத இதோடு நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலே சுவையான ஒரு பன்னீர் ரெசிபி ரெடி ஆயிரும். இதுக்கு வந்து தூக்கலான டேஸ்ட் வந்து தூக்கலாக அந்த டெக்ஸ்சர் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல திக்காகவும் இருக்கிறதுக்கான மெயின் ரீசனே இந்த கார்ன்ஃப்ளவர் தான். ஸோ அந்த கார்ன்ஃப்ளவரை வந்து நம்ம கடைசியாக தண்ணியில் கலந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மாதிரி தண்ணியில் கலந்து இதில் சேர்த்து விட்டுருங்க. இதில் மெயினாக வந்து நெய் போட்டு செய்கிறதுனால இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட்டர் விரும்பினவங்க பட்டர் கூட போட்டு செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. இது நம்ம நைட் டின்னருக்கு சப்பாத்திக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொட்டிக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ப்ரெட்டுக்கு கூட நீங்கள் இதை வச்சு சாப்பிடலாம். ஆனால் எல்லாம் ரைஸுக்கு தான் நான் இதை செஞ்சுருந்தேன். பிள்ளைகளுக்கு லஞ்சுக்கு ரைஸுக்கு செஞ்சுருந்தேன். நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.